நிறைய பேர் செலவு போக என்ன மிச்சம் இருக்கோ அதை தான் சேவ் பண்ணுறாங்க. பட் இது ஒரு மேஜர் மிஸ்டேக் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? இந்த ஸ்கிரிப்டை நம்ம அப்படியே திருப்பி போட்டால் நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா, அதுவும் சேவிங்ஸ்னா ஒரு சின்ன அமௌண்ட் லைக் ஒரு 3000 rupees per month சேவ் பண்ணால் கூட ரிட்டையர்மெண்ட்குள்ளே நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? வாங்க இந்த வீடியோவில் இது எல்லாமே எப்படி சாத்தியம்ன்றது இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் ரைட் ஃபினான்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்காகவும் அண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் ஃபாஸ்டராக அண்ட் ஸ்மார்ட்டாக ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்கள் மந்த்லி பட்ஜெட்டை யோசிச்சு பாருங்கள். லைக் ரெண்ட், மில்க், க்ராசரிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபோன் பில், என்டர்டைன்மெண்ட், இது எல்லாமே கட்டி முடிக்கிறதுக்குள்ளே ஆக்சுவலி எவ்வளோ மிச்சமாகும்னு நினைக்கிறீங்க? ப்ராபப்ளி அவ்வளோ பெருசாக எந்த அமௌண்ட்டும் இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம கையில். பட் இது ரிவர்ஸ் பண்ணால் உங்களோட சேலரியிலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 10 to 30% ஆகுது நீங்கள் சேவ் பண்ணணுன்றது ஒரு நான் நெகோஷியபிளாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மணியை எப்படி ஆக்சுவலி மல்டிப்ளை பண்ணுறது, இது எப்படி ஒரு ஒர்த் வைல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சாலே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, பெரிய அமௌண்ட் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதுவே இன்னொரு மித்துன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் ஸ்மால் ட்ராப்ஸ் மேக்ஸ் அன் ஓஷன் அப்படின்னு, ஒரு சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் டைம் மேசிவ் வெல்த் பில்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, இப்போ ஒரு 3000 rupees மந்த்லி நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போங்க சேலரியிலேருந்து, அது ஒரு 30 yearsக்கு சேவ் பண்ணுறீங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எஸ்ஐபி மூலியமாக. இப்போ ஒரு ஆவரேஜ் 12% ரிட்டர்ன் இதில் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணது 30 yearsல 10.8 lakhs தான். பட் இந்த 12% ரிட்டர்னால உங்களுடைய இன்வெஸ்டட் அமௌண்ட் எவ்வளோ பெரிய கார்பஸ்க்கு வந்து க்ரோ ஆகியிருக்கோன்னா 1.6 crores. ஆமாம், 1.6 crore இது க்ரோ ஆகியிருக்கும் ஜஸ்ட் 3000 rupees per month இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. கேட்கவே அன்ரியலாக இருக்குல்ல? பட் இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். ஸோ ஒரு 10.8 lakh 1.6 crore மாற்றுறதுக்கான சீக்ரெட் என்னன்னா காம்பவுண்டிங். ஏன்னா இது உங்கள் ரிட்டர்ன்ஸையும் திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர்னிங்லேருந்து திரும்பி இயர்னிங்கை ஜென்ரேட் பண்ண வைக்கும். ஸோ ஓவர் டைம் எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்தை இதால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்னோபால் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய மலையிலேருந்து ஒரு ஸ்னோபால் வந்து உருண்டுகிட்டே வருதுன்னா அது போக 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 அப்படியே பெருசாகிக்கிட்டே போகும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த சூப்பர் பவரை உங்களுக்கு ஹார்னஸ் பண்ணணும்னு ஆசை இல்லையா? இதோட பவர் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மணியை நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தீங்கன்னா அதில் ஒரு 8% ரிட்டர்ன் வருதா? ஸோ ஃபைனல் கார்பஸ் உங்களுக்கு 8.48 lakhs இருந்திருக்கும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 70,665 இருக்கும். இதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் 12% ரிட்டர்னில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைனல் கார்பஸ் 1.6 crores இப்போதைக்கு உங்கள் கையில் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 8.48 lakhs வேணுமா இல்லை 1.6 crore வேணுமா? இது உங்கள் சாய்ஸ் தான். அண்ட் இன்னும் நீங்கள் வந்து நிறைய வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக அமௌண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் இப்போ 3000 இன்வெஸ்ட் பண்ணுறது 5000 rupees லைக் ஜஸ்ட் 2000 இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலுமே 1.76 crore இது வந்து க்ரோ ஆகும். ஸோ உங்கள் எஸ்ஐபியுமே நீங்கள் உங்கள் இன்கம் க்ரோ ஆக ஆக இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் வெல்த் கிரியேஷன் இன்னும் ஆக்சலரேட் தான் இது பண்ணும். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம ஃபைனலாக கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய நாளை, அதாவது டுமாரோவை செக்யூர் பண்ணுங்கள். ஏன்னா இன்வெஸ்டிங்கிறது இத்தனை லட்சம் இருந்தால் தான் நான் பண்ணுவேன்றது கிடையாது. என்ன இருந்தாலுமே அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணாலுமே கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணாலே காம்பவுண்டிங் அதோட மேஜிக்கை காட்டும். ஸோ 3000 rupees per month உங்களுக்காக உங்கள் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ண வைக்க நீங்கள் ரெடியாக? எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு பிளானை இன்றைக்கே நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.